Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்கம் டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வருமானம் இருந்தா அதற்கு எத்தனை பர்சன்டேஜ் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதே போல வந்து உங்களுடைய ஏஜ் இவ்வளவு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இருந்தா அதுக்கான பர்சன்டேஜ் டாக்ஸ் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத எந்த துறை சார்ந்தவர்கள் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்குமான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. முக்கியமான ஒரு விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு டிசம்பர் வரவே வராது. ஏப்ரல் 1 டு மார்ச் 31 வரைக்கும் வர்றது தான் வந்து ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பர் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே வந்ததுன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டணும். இப்போ ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம். 60 வயசுக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் ஆனுவல் இன்கம் வருதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்துட்டு 3 லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா அவர் வந்து 5% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் அவர் வந்து ஏர்ன் பண்றாருன்னா ஆண்டு வருமானம் 20% டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இதுவே வந்துட்டு அவர் அபோவ் 10 லேக்ஸ்க்கு மேலே அவர் ஆனுவல் இன்கம் வருதுன்னா அவர் 30% டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து எவ்ரி இயர் ஜூலை 31க்குள்ள இன்கம் டேக்ஸ்க்கு அவங்க கணக்கு காமிச்சியே ஆகணும். இப்போ வந்து 60 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கலாம். 3 லட்சம் வரை ஒருத்தவங்க வந்து இன்கம் வருதுன்னா ஆனுவல் இன்கம் அவங்க வந்துட்டு கட்ட தேவையில்லை இன்கம் டேக்ஸு. அதுவே வந்து ஆனுவல் இன்கம் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வரும்னா அவங்க வந்து 5% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து இந்த 60 டு 80 வயசுக்கு இருக்கிறவங்க 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் வருதுன்னா 20% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து அபோவ் 10 லேக்ஸ்க்கு மேலே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க பர் இயர்க்குன்னா 30% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அபோவ் 80 இயர்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கட்ட வேணாம்னா 80 இயர்ஸ் இருக்கவங்களும் வந்து கட்டணும். அபோவ் 80 இயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5 லட்சம் வரை ஆனுவல் இன்கம் வச்சுருக்காங்கன்னா அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் அவங்க 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க பர் இயர்க்குன்னா 20% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் வந்து 10 லட்சத்துக்கு மேலே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க பர் இயர்க்குன்னா 30% டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சர்சார்ஜின்னு போடுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் ஆனுவல் இன்கம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து 30% டேக்ஸ் கட்டணும். ப்ளஸ்ஸு 10% சர்சார்ஜ் கட்ட வேண்டியது அவசியம். அதே போல் வந்து 1 கோடியிலிருந்து 2 கோடி ஆனுவல் இன்கம் எடுக்கிறாங்கன்னா அவங்க டேக்ஸ் ப்ளஸ் 20% சர்சார்ஜ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடறாங்க, அவங்களுடைய ஆனுவல் இன்கம் ஆனது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸு அதுக்கேற்ற மாதிரி சர்சார்ஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் இருக்குது. அந்த லிமிட்டடை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் டேக்ஸே கட்டலைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அவங்க டேக்ஸ் கட்டலைன்னா அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் தருவாங்க. அதே போல் வந்து எவ்வளவு அவங்க வந்து டேக்ஸ் கட்டலையோ அந்த அமௌண்ட்டோட 50% 50% இருந்து 200% வரைக்கும் வந்து அவங்க கூட ஆட் பண்ணி அந்த கட்டணம் வந்து அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஷார்ட்டாக நம்ம பார்த்தாச்சு. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் வந்து இன்னொரு வீடியோவை போடுறேன். அதே போல் வந்து அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே ஆனுவல் இன்கம் வந்தால் டேக்ஸ் கட்டணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.